ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் ஃப்ளேவர் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா மரவள்ளி கிழங்கு அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. இதுக்கு நான் 2 கப் போல் கடலைப்பருப்பு, 1 கப் துவரம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து ஊற வச்சுருக்கேன். அடுத்து 2 கப் போல் இட்லி அரிசி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கிறேன். ஒரு மிக்சி ஜாரில் 8லேருந்து 9 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ஊற வச்சுருந்த இட்லி அரிசியும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் போல் நான் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அடுத்து நான் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த எல்லாத்தையும் அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இந்த அடை பார்த்திங்கன்னா கனமாக தான் இருக்கும், ஸோ ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிடாதீங்க. அடுத்து நான் துருவி வச்சுருந்த மரவள்ளி கிழங்கு இதில் நான் சேர்த்துக்கிறேன். 1 கப் போல் மரவள்ளி கிழங்கு துருவி சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 கப் பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் போல் பெருங்காயம், அப்புறம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தலையும் நான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் போல் ஜீரகம் போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டிங்க அப்படின்னா அடை மாவு தயாராகிடுச்சு. அடுத்து நான் ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கிறேன். நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப கனமாகவும் இல்லாமல் இந்த அடை மாவை அழகாக நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா ஈவனாக கோல்டன் ப்ரௌனாக குக் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்து அழகாக சர்வ் பண்ணிடலாம். இந்த மரவள்ளி கிழங்கு அடை பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இதை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் சட்னி, வெல்லம், சாம்பாரோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, டாட்டா, பை பை ஃப்ரம் மீ, அபிராமி ரவிச்சந்திரன்.